பிரிண்டர் அப்படின்றது ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ். இது ஏதோ சம் டேட்டாவை பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த பேப்பரில் பிரிண்ட் பண்ணுற ஃபார்மெட்டை நம்ம ஹார்ட் காப்பி டேட்டா அப்படின்னு சொல்லணும். இதுவே பென்ட்ரைவில் இல்லை ஹார்ட் டிஸ்கில் நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சாஃப்ட் காப்பி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். பிரிண்டரில் 2 மேஜர் டைப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா இம்பேக்ட் பிரிண்டர், நான் இம்பேக்ட் பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இம்பேக்ட் பிரிண்டர் அப்படின்றது என்னென்னா, இம்பேக்ட் பிரிண்டரில் ஒரு இங்க் ரிப்பன் அப்படின்ற ஒரு பார்ட் ஒன்று இருக்கும். அந்த இங்க் ரிப்பனுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம பேப்பரை இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ அந்த இங்க் ரிப்பனும் பேப்பரும் டைரெக்டாக காண்டாக்ட் ஆணுச்சு அப்படின்னா அதை வந்து இம்பேக்ட் பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இங்க் ரிப்பனுக்கும் பேப்பருக்கும் நடுவில் எந்த காண்டாக்ட், அதாவது டைரக்ட் காண்டாக்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா அதை நான் இம்பேக்ட் பிரிண்டர் அப்படின்னு சொல்லணும். இந்த இம்பேக்ட் அண்ட் நான் இம்பேக்ட் பிரிண்டரில் ஃபர்தராக சில டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் இம்பேக்ட் பிரிண்டர். இம்பேக்ட் பிரிண்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இங்க் ரிப்பன் பேப்பர் மேலே டச் ஆணுச்சு அப்படின்னா அதை தான் இம்பேக்ட் பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஹேமர் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும். இந்த ஹேமர் பார்ட் வந்து நம்ம பிரிண்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது அந்த ரிப்பன் மேலே ஸ்ட்ரைக் ஆகும். அப்போது அந்த இங்க் ரிப்பன் பேப்பர் மேலே டச் ஆகும்போது நமக்கு வந்து கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகும். இந்த இம்பேக்ட் பிரிண்டரில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் வந்து கலர் கெப்பாசிட்டி கிடையாது. ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் கேரக்டர் மட்டும்தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கிராஃபிக்கல் இமேஜஸ் எதையுமே வந்து இதை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியாது. இந்த இம்பேக்ட் பிரிண்டரில் ஃபர்தராக 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் கேரக்டர் பிரிண்டர், செகண்ட் ஒன் லைன் பிரிண்டர். இதில் கேரக்டர் பிரிண்டர் அப்படின்றது பிரிண்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது அட் ஏ டைமில் ஒரு சிங்கிள் கேரக்டரை மட்டும்தான் இதால் பிரிண்ட் பண்ண முடியும். அதாவது ஏபிசி அந்த மாதிரி ஒரு சிங்கிள் கேரக்டரை மட்டும்தான் ஒன் பை ஒன்னாக அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ இதனால் இதோட ஸ்பீட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். இதோட பிரிண்டிங் கெப்பாசிட்டி ரேஞ்ச் என்ன அப்படின்னா 10 to 600 கேரக்டர் மட்டும்தான் ஒரு செகண்டில் இதால் பிரிண்ட் பண்ண முடியும். இந்த கேரக்டர் பிரிண்டரில் ஃபர்தராக 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா டைசிவில் பிரிண்டர், அப்புறம் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். டைசி வில் பிரிண்டரில் ஒரு பிரிண்ட் வீல் இருக்கும். இந்த வீல் வந்து பார்க்குறதுக்கு டைசி ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இந்த வீலோட கார்னரில் ஒவ்வொரு கேரக்டரோட இம்பேக்ட் இருக்கும். மோட்டர் மூலியமாக இந்த வீல் வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணணுமோ அந்த கேரக்டர் மேலே ஹேமர் ஸ்ட்ரைக் ஆகும். ஹேமர் ஸ்ட்ரைக் ஆகும்போது அந்த வீலோட பார்ட் வந்து அந்த இங்க் ரிப்பன் மேலே டச் ஆகும். ஸோ அந்த இங்க் ரிப்பன் மூலியமாக கேரக்டர்ஸ் வந்து பேப்பரில் பிரிண்ட் ஆகும். இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் குவாலிட்டி வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். அதனால் இதை நம்ம வந்து லெட்டர் குவாலிட்டி பிரிண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும், நாய்ஸ் அதிகமாக இருக்கும், அப்புறம் கிராஃபிக்கல் ஃபார்மேட்டை இதால் பிரிண்ட் பண்ண முடியாது. அப்புறம் இந்த பிரிண்டர் வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு பிரிண்டர். இதில் அடுத்த டைப் வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இந்த பிரிண்டரில் ஒவ்வொரு கேரக்டரையும் டாட் பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இதில் நிறைய டாட் சேர்ந்து தான் ஒரு கேரக்டரை பிரிண்ட் பண்ணும். இதில் வந்து ஹெட், அதாவது ஹேமர் அப்படின்ற பார்ட்டில் நிறைய டைனி நீடில்ஸ் இருக்கும். அந்த நீடில்ஸ் வந்து 9x7 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது 9 rows 7 columns அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த நீடில்ஸோட பின்ஸ் வந்து அந்த இங்க் ரிப்பன் மேலே ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டில் இருக்கிற பேப்பரில் நமக்கு கேரக்டர் பிரிண்ட் ஆகும். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா ஸ்பீட் வைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், காஸ்ட் வைஸ் வந்து சீப்பாகவும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி இதால் சார்ட் அண்ட் கிராஃபிக்கல் ஃபார்மேட்டை பிரிண்ட் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜ் வந்து நாய்ஸியாக இருக்கும். அதே மாதிரி பிரிண்டிங் அவுட்புட்டோட குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். இந்த இம்பேக்ட் பிரிண்டரில் செகண்ட் டைப் லைன் பிரிண்டர். லைன் பிரிண்டரில் அட் ஏ டைமில் ஒரு லைனை வந்து பிரிண்ட் பண்ண முடியும். அதாவது பிரிண்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது அட் ஏ டைமில் ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து இதால் பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியும். இது வந்து மினி ஆர் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரில் இது யூஸ் ஆகுது. இதோட ஸ்பீட் ரேஞ்ச் வந்து 300லேருந்து 3000 லைன்ஸ் வரைக்கும் ஒரு மினிட்டில் பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியும். இந்த லைன் பிரிண்டரில் 2 டைப்ஸ் இருக்குது, ட்ரம் பிரிண்டர் அப்புறம் செயின் பிரிண்டர். இந்த ட்ரம் பிரிண்டரில் சிலிண்டரிக்கல் ஃபார்மேட்டில் ஒரு ட்ரம் இருக்கும். அந்த ட்ரம்மில் கேரக்டர்ஸோட இம்பேக்ட் இருக்கும். ட்ரம் வந்து பிரிண்டிங் ப்ராசஸ் அப்போ ரொட்டேட் ஆகும். அப்போ ஹேமர் வந்து எந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணணுமோ அந்த கேரக்டர் மேலே ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்க் ரிப்பன் மூலியமாக பேப்பரில் நமக்கு கேரக்டர் பிரிண்ட் ஆகும். லைன் பிரிண்டரில் செகண்ட் டைப் செயின் பிரிண்டர். செயின் பிரிண்டரில் ஒரு பிரிண்ட் செயின் இருக்கும். இந்த செயினில் வந்து கேரக்டரோட இம்பேக்ட் இருக்கும். இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இதில் வந்து எந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணணுமோ அந்த கேரக்டர் மேலே அந்த ஹேமர் ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ அந்த பேப்பருக்கு எகெயின்ஸ்டாக கேரக்டர் வந்து பிரிண்ட் ஆகும். இந்த பிரிண்டர்லையும் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதோட ஸ்பீட் ரேஞ்ச் வந்து 400லேருந்து 24,000 லைனை வரைக்கும் பெர் மினிட்டில் பிரிண்ட் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட்டு பிரிண்டரோட செகண்ட் டைப் நான் இம்பேக்ட் பிரிண்டர். நான் இம்பேக்ட் பிரிண்டரில் அந்த பிரிண்டிங் ஹெட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஹேமர் வந்து பேப்பரை டச் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் பிரிண்டரை நான் இம்பேக்ட் பிரிண்டர் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு கேரக்டரையும் இமேஜையும் ஃபார்ம் பண்ணும்போது ஹேமர் வந்து பேப்பர் மேலே ஸ்ட்ரைக் ஆகாது. இதில் 3 டைப்ஸ் இருக்குது: லேசர் பிரிண்டர், இங்க்ஜெட் பிரிண்டர், அப்புறம் தெர்மல் பிரிண்டர். இந்த லேசர் பிரிண்டரில் லேசர் எக்ஸ்போஸ் ஆகிற ஏரியாஸ்க்கு மட்டும் அந்த இங்க் ரிப்பன் வந்து அட்ராக்ட் ஆகும். இப்போது இந்த கேரக்டர்ஸ் இருக்கிற அந்த ட்ரம் வந்து டோனருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டோனரும் பேப்பரும் ஃப்யூசிங் ஸ்டேஷனுக்கு மூவ் ஆகும். ஃப்யூசிங் ஸ்டேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, டோனரில் உள்ள இங்க் வந்து மெல்ட் ஆகும். ஃப்யூஸ் அப்படின்னா மெல்ட் ஆகுறது அப்படின்ற மீனிங். ஸோ அந்த இங்க்கு மெல்ட் ஆகி பேப்பரில் பிரிண்ட் ஆகும். இந்த மெல்ட்டிங் ப்ராசஸ்க்கு ஹீட் அண்ட் ப்ரெஷர் யூஸ் ஆகும். இந்த லேசர் பிரிண்டரோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஸ்பீட் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும், நாய்ஸ் வந்து லோவாக இருக்கும், ஹை குவாலிட்டி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், கிராஃபிக்ஸ் குவாலிட்டி குட்டாக இருக்கும், அதே மாதிரி கலர் பிரிண்டிங்கும் இதில் பாசிபிள். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, காஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்புறம் ஒரு பர்டிகுலர் பீரியட் டைமில் இதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் செகண்ட் டைப் இங்க்ஜெட் பிரிண்டர். இதில் வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணாங்களோ அதே தான் இங்கே யூஸ் ஆகும். பட் இதில் வந்து நிறைய ட்ராப்லெட்ஸ் இருக்கும். ட்ராப்லெட்ஸில் வந்து இங்கு ஃபில் ஆகிருக்கும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இங்க். இதில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இந்த இங்க்கு சார்ஜ் ஆனதுக்கப்புறம் எந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த கேரக்டரில் இந்த ட்ராப்லெட் வந்து இங்க்கை வந்து ஸ்ப்ரே பண்ணும். அப்போது டாட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இந்த டைனி டாட்ஸ் சேர்ந்து ஒரு கேரக்டரை பிரிண்ட் பண்ணும். இதோட அட்வான்டேஜஸ் வந்து ஹை குவாலிட்டி டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸை நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். நாய்ஸ் லெவல் வந்து இருக்காது. டிஸ்அட்வான்டேஜில் ஸ்பீட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி இமேஜ் குவாலிட்டி வந்து லோவாக இருக்கும். இந்த இங்க்கு ஸ்பெஷல் இங்கோட கேட்ரிட்ஜ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். நான் இம்பேக்ட் பிரிண்டரில் லாஸ்ட் டைப் வந்து தெர்மல் பிரிண்டர். தெர்மல் பிரிண்டரில் ஹீட்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கேரக்டர் பிரிண்ட் ஆகும். இந்த தெர்மல் பிரிண்டரில் ஸ்பெஷல் ஹீட் சென்சிட்டிவ் பேப்பர் யூஸ் ஆகும். இந்த பேப்பர் வந்து ஹீட்டை தாங்கிக்கிற மாதிரியான அந்த கோட்டிங்கோடு இருக்கும். இந்த ஹேமரோட பின்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலி ஹீட் ஆகும்போது அந்த ஹீட் வந்து பேப்பர் மேலே எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ அந்த பேப்பர் வந்து ஹீட் படுற அந்த பிளேஸ் மட்டும் நமக்கு டார்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேரக்டரை இது பிரிண்ட் பண்ணும். இந்த தெர்மல் பிரிண்டரோட அட்வான்டேஜஸ் வந்து ஹை குவாலிட்டி கலர் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நாய்ஸ் லெவல் லோவாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்பீட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் இந்த பிரிண்டர் வந்து எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்பெஷல் பேப்பர் இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் பிரிண்டர் அப்புறம் அதோட டைப்ஸ் பற்றி பார்த்தோம். இது வந்து அவுட்புட் டிவைசஸோட கண்டினியூசேஷனாக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். மற்ற அவுட்புட் டிவைசஸ் பற்றி தெரிஞ்சுக்க அந்த வீடியோஸோட லிங்க்கை நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி.